நல்லா இருந்துச்சு, நல்லா இருக்கு. வேற லெவல் படம், வேற லெவல். சூப்பர், வேற லெவல்லாம். நல்லா இருந்துச்சு அண்ணா, ஒரு வாட்டி பார்க்கலாம். இதுதான் அதுதான் இது எக்ஸாக்ட்டா சொல்ல முடியாது. ஓகேயா இருந்தது, நல்லா இருந்துச்சு, ஒரு வாட்டி பார்க்கலாம். மியூசிக், சாரோட ஆக்டிங், எல்லாரோட ஆக்டிங்குமே ஆக்சுவலா நல்லா இருந்துச்சு. எண்டிங் மட்டும் லைக் எக்ஸ்பெக்ட் ஓவரா பண்ணிட்டோமோ அந்த அளவுக்கு இல்லையோ அந்த மாதிரி. கன்ஃபியூஷனு, பயங்கர கன்ஃபியூஷன் படம். யாராலையும் உட்காந்து பார்க்க கூட முடியல, குழந்தைங்களாம் தூங்கி போச்சு. பாவம். கேட்டானா கஷ்டப்படுவானுங்க. படம் முக்த தான் உண்மையிலேயே. ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு ஈக்குவலெல்லாம் கிடையாது இது. ஆனால் ஒரே விஷயம் தான், ஸ்டோரி ரொம்ப டீட்டெயிலிங்காக சூப்பராக சொல்லியிருந்தாங்க. ஸ்கிரிப்ட் வைஸ் படம் பயங்கர ஸ்ட்ராங்காக இருந்துச்சு, ஆக்டிங் வைஸும் பயங்கரமாக இருந்துச்சு படம். ஆனால் வந்து அது திரையில காமிக்கிறதுல அந்த சுவாரஸ்யத்தில் கோட்டை விட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். பார்ட் 3க்கு வேற லீடு கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு டிமாண்டி காலனி 2ன்னு வைக்காம வேற ஏதாவது வச்சிருக்கலாம் இதுக்கு பேர், அப்படின்னா கூட ஓடி இருக்கும். ஏன்னா டிமாண்டி காலனி அந்த எக்ஸ்பெக்டேஷனுக்கு வந்து பார்த்தாக்கா நம்மளை ஃபுல்ஃபில் பண்ணாது. என்னென்னவோ பண்றாங்க, நிறைய லாஜிக் மிஸ்டேக் இருக்கு படத்துல. பெருசா சொல்றதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்லை படத்துல. கிடையவே கிடையாது. ஃபர்ஸ்ட்டுக்கு கொஞ்சம் கூட இது கிட்ட வராது. விஷயம் என்னன்னா, ஃபர்ஸ்ட்ல வந்து லாட் ஆஃப் ட்விஸ்ட் இருக்கும். இங்க என்ன பண்ணாங்கன்னா, ஸ்டோரி ரொம்ப சூப்பரா இருந்துச்சு, டீடைலிங்கா ஒரு ஸ்டோரி ஒன்று கொடுத்தாங்க. ஆனா அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா இவங்க அந்த ஸ்டோரிக்கு ஈக்குவலா வந்து ட்விஸ்ட், அந்த ஹாரர் எக்ஸ்பீரியன்ஸ் அதெல்லாம் வந்து கொடுக்கல படத்துல. அதெல்லாம் மிஸ்ஸிங்னு சொல்லணும். அதாவது நினைக்கிறதெல்லாம் பண்றாங்க, சவுண்டை மட்டும் நல்லா வால்யூமை கூட்டி வச்சுட்டா படம் ஓடின்னு நினைச்சிட்டாங்களா என்னன்னு தெரியல. மொக்கன்னு தான் சொல்லணும். ஆக்சுவலா நல்ல ஒரு ஸ்டோரி, சூப்பரா எடுத்திருக்கலாம். ஆக்சுவலா ஸ்டோரியிலேயே நிறைய ஒரு இதெல்லாம் இருந்துச்சு. ஆக்சுவலா நீங்க பாத்தீங்கன்னா அந்த பார்ட் 1ஓட சீக்குவலா தான் அப்படியே எடுத்திருக்காங்க. இது அப்படியே அதோட கண்டினியூவேஷன். அங்க நடக்கிறது அந்த பார்ட் 1ஓட பேரலா இன்னொரு ஸ்டோரி நடக்கும், அந்த ஸ்டோரியை தான் எடுத்திருக்காங்க. ஆனா அதை எடுக்கிறதுல கோட்டை விட்டாங்கன்னு தான் சொல்லணும். கிடையவே கிடையாது. ஒரு 2-3 சீன் அவங்க வந்து காமிச்சிருக்காங்க, பட் அதை தாண்டி ஸ்டோரியா தான் இதை எடுத்துக்க முடியும், ஹாரர் படமா எடுத்துக்க முடியல. இது கொஞ்சம் மொக்கன்னு தான், வரல. நீங்க வந்து கிளைமேக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த பேயே டைரக்டா இறங்கி வந்து ஈவிலே வந்துருச்சுன்றாங்க. ஆனா நமக்கு பயமே வரல, பக்கத்துக்கார மாதிரி உட்காந்து பாத்துட்டு இருக்கிறோம். ரெண்டாவது இன்னொரு விஷயம், எல்லாருக்கும் இந்த ஸ்டோரி புரியுமான்ற ஒரு டவுட். என் பக்கத்துல இருக்க ஒருத்தரே வந்து என்னவா அப்படின்னு கேக்குறாரு, இன்னொருத்தர் வந்து ஒரு நாளைக்குள்ள ஏதோ முடிக்கணும்னு அவர் அப்படின்றாங்க. அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ஸோ அந்த எப்படி சொல்றது, இந்த ஸ்டோரி எல்லாம் டீட்டெயிலா பார்த்து தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் படம் புரியும். ஒண்ணு. ரெண்டாவது, இவங்க என்னதான் ஸ்கிரிப்ட் சூப்பரா எழுதியிருந்தா கூட அதை திரையில காட்டுறதுல கோட்டை விட்டாங்கன்னு தான் சொல்லணும். கண்டிப்பா பெட்டரா பண்ணிருக்கலாம். சூப்பரான ஸ்கிரிப்ட் ஆக்சுவலா, உண்மையிலேயே நல்லா பெட்டரா பண்ணிருக்கலாம், கோட்டை விட்டாங்க.